ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமுக்காக டெய்லியுமே பொது தமிழ் பகுதியிலேருந்து டெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். எப்படி நடத்துகிறோம்னா ஸ்கூல் புக்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ 6ஆம் வகுப்பு போயிட்டுருக்கு. இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு. இன்றைய வீடியோவில் மொத்தம் 28 கேள்வி இருக்குது. இந்த 28 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற 7 இயலுக்கான வீடியோ லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதை அட்டன் பண்ணல அப்படின்னா அதையும் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை செக் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சிம்பிள் தான். விடையை பார்க்கலாமா? பெயர் சொல் 6 வகைப்படும். அது என்னென்ன? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். 6 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். அதாவது தீ சுட்டா கூட ஒருத்தர் பிழைச்சிக்கலாமா, ஆனால் யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது என திருவள்ளுவர் கூறுகிறார். இதை திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை பெரியவர்கள், அறிவில் சிறந்த பெரியவர்கள். அவங்களுக்கு தீங்கு பண்ணிட்டா தப்பிக்கவே முடியாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கருவேலங்காடு இது எதில் வரும்? சரியானதை கண்டுபிடிக்கணும். இடுகுறி பொது பெயரா, இடுகுறி சிறப்பு பெயரா, காரண பொது பெயரா, காரண சிறப்பு பெயரா? இந்த டாபிக் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு பொருளுக்கு பேர் வச்சுருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாமல் வச்சிட்டாங்கன்னா அது இடுகுறி பெயர். ஏதாவது ஒரு காரணத்துக்காக பேர் வச்சாங்கன்னா காரண பெயர். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்த வேண்டும். பொறுத்துலாங்களா? கூர் அப்படின்னா மிகுதி, ஏவல்னா தொண்டு, தண்டரல்னா குளிர்ந்த கருணை, சுயம் அப்படின்னா தனித்தன்மை. அப்போ விடை BADC. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? ஒரு சிம்பிளான கேள்வி தாங்க. சோம்பல் இதற்கான எதிர்ச்சொல் தருக. சோம்பல். என்ன சார் இடையிடையே ரொம்ப சிம்பிளான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்களே, இப்படி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. அதாவது நிறைய நண்பர்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருப்பாங்க. அவர்களுக்கு எல்லா கேள்வியுமே கஷ்டமாக கேட்டால் பயந்துருவாங்க. அப்பப்போ இடையில் கொஞ்சம் எளிமையான கேள்வியையும் கேட்டு விடுவோம். ஏன்னா அப்போ தான் படிக்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, விடையை பார்க்கலாமா? விடை சுறுசுறுப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். மா சரியானதை கண்டறிக. மானா மாமரம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை இடுகுறி சிறப்பு பெயர். மா என்பது ஒரு மரத்தை குறிக்கும். மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது, அதனால் அது இடுகுறி பெயர். மா என்பது மர வகைக்குள்ளே வர்ற மாமரத்தை மட்டும் குறிக்கிறதுனால இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொறுத்துக. புத்தகம், பள்ளி, தலை, இனிமை இதெல்லாம் எந்த டைப்பான பேருக்குள்ளே வரும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? புத்தகம் என்பது பொருள் பெயர், பள்ளி என்பது இடப்பெயர், தலை என்பது சினை பெயர், சினைனா உறுப்புங்க, இனிமை என்பது பண்பு பெயர். அப்போ விடை BADC. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை தம்முயிர் என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்ன? பொருளுடைய உறுப்பை குறிக்கும் பெயர். 6 வகையான பெயரில் எது? விடையை பார்க்கலாங்களா? சினை பெயர். சினைனா உறுப்பு, இதுதான் உறுப்பை குறிக்கும் பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. காற்று என்பது இடுகுறி பெயராகும். காரணம்
நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இதில் எது சரின்னு கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு என்ன காரணம் தெரியாமல் பேர் வச்சாங்க. அப்படி வைக்கப்பட்ட ஒன்று தான் காற்று. காற்று என்பது இடுகுறி பெயர். இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தீர்க்கதரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? தீர்க்கதரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை புவியரசுங்க. புவியரசு. அவர் எழுதின புத்தகம் தான் தீர்க்கதரிசி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பறவை, இது எந்த பேருக்குள்ளே வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். பறவை கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? காரண பொது பெயர். பறவை என்பது காரண பொது பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். அதாவது கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. எந்த கலைச்சொல் தவறானது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? வேலண்டியர்னா தன்னார்வலர் கரெக்டு. ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் கரெக்டு. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரண சாரணியர் கரெக்டு. சோசியல் ஒர்க்கர்னால் அறக்கட்டளை கிடையாது, இது தவறு. அப்போ பொருந்தாதது 4 மட்டும் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? இதற்கான விடை ஆதிரை என்பது சரி. ஆதிரை. அடுத்த கேள்வியை பாருங்கள். கோ, இந்த சொல்லின் பொருள் என்ன? கோ என்பது எதை குறிக்கும்? விடையை பார்க்கலாங்களா? கோ என்றால் பசுன்னு அர்த்தம். பசு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயராகும். காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயராகும். மா என்பது இடுகுறி பொது பெயராகும். இந்த 2ல் எது சரின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை காடு என்பது இடுகுறி பொது பெயர், சிறப்பு பெயர் கிடையாது, பொது பெயர். அதனால் இது தவறு. மா என்பது இடுகுறி பெயர் தான், ஆனால் இடுகுறி சிறப்பு பெயர். அதனால் இதுவும் தவறு. 2மே தவறு. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். மரங்கொத்தி, சரியானதை கண்டறிக. மரங்கொத்தி. மரங்கொத்தினா என்ன வரும்? மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி. காரண பெயர் கரெக்டு. காரண பெயர்லேயே இது காரண சிறப்பு பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இடுகுறி பெயரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது இடுகுறி பெயர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பறவை பறக்குது, அதனால தான் பறவைக்கு பறவைன்னு பேர் வந்தது. அதனால் இது இடுகுறி பெயர் கிடையாது. முக்காலிக்கு 3 கால் இருக்கிறதுனால அதுக்கு முக்காலின் பேர். இது இடுகுறி பெயர் கிடையாது, காரண பெயர். மரத்தை கொத்துறதுனால அதுக்கு மரக்கொத்தின்னு பேர். அதனால் இது காரண பெயர். மண்ணுக்கு ஏன் மண் பேர் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இதுதான் இடுகுறி பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த செகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த செகத்தினை அழித்திடுவோம் சொன்னவர் பாரதியார். பாரதியார் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். காரண பெயர் கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது காரண பெயர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வளையல் என்பது காரண பெயர். வளைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு வளையல்னு பேர். அதனால் இதுதான் காரண பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அகர வரிசையில் அமைக்கவும். அகர வரிசையில் அமைங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து வரணும். அப்படி பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சரை. இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆ அப்படிங்கிறது வரணும். அதுக்கு அடுத்தது பா வரிசை, பா பூ, அடுத்தது மா வரிசை, குரில்மா நெடில்மா. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிக. இந்த ஆரம்னா என்ன, இந்த ஆரம்னா என்ன?
இந்த வேறுபாடை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இந்த அறம் அப்படின்னா தர்மம், தர்மத்துக்கு வரும். இந்த அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன? அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? அழுக்காறுனா பொறாமைன்னு அர்த்தம், பொறாமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறிக. இடுகுறி சிறப்பு பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். கீழே இருக்கிறதுல எது இடுகுறி சிறப்பு பெயர்? விடையை பார்க்கலாங்களா? வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயர், வாழை. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிக. இந்த மனம்னா என்ன, இந்த மனம்னா என்ன கண்டுபிடிக்க வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை, இந்த மனம் அப்படின்னா வாசனையை குறிக்கும், இந்த மனம்னா உள்ளத்தை குறிக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். வெகுளி இந்த சொல்லின் பொருள் என்ன? வெகுளி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை சினம். வெகுளினா சினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அணி சரியானதை கண்டறிக. அணி, அணினா அணிகலன். நல்லா கவனிங்க, அணிகலன். விடையை பார்க்கலாமா? இது காரண பொது பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். வளையல் சரியானதை கண்டறிக. அதாவது அணின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன், நம்ம அணிஞ்சுக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையுமே அணிகலன் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ மூக்குத்தி போட்டாலும் சரி, கழுத்தில் நம்ம செயின் போட்டாலும் சரி, கையில் காப்பு போட்டாலும் சரி, எல்லாமே அணிகலன் தான். எல்லாத்தையுமே குறிக்கிறதுனால தான் அது காரண பொது பெயர். சரிங்களா? சரி, இந்த கேள்விக்கான விடையை பாருங்கள். வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிந்தது. உங்களுடைய மதிப்பெண்ணை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு 6ஆம் வகுப்பு தமிழ் பகுதியிலிருந்து 9வது இயல் பகுதியில் நடக்கும். நாளைய டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நம்முடைய மெயின் சேனலில் இன்றைக்கு இருந்து நம்ம குரூப் 2 தேர்வுக்காக இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியிலேருந்து டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு அடிங்க. நம்ம சேனலில் தான் வந்து ஃபஸ்ட்டில் வரும். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்முடைய மெயின் சேனலுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேயும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.